ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதி காலியானது தொடர்பாக சட்டசபை செயலகத்திடம் இருந்து அறிவிப்பு வரவில்லை என்று கூறிய பிரவீன்குமார் 6 மாதத்தில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் நிலவும் சூழல் குறித்து இந்திய தலைமை தேர்தல் கமிஷனுக்கு தெரியப்படுத்தி உள்ளதாகவும் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி 6 மாத காலத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு தேர்தல் நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் கூறினார். ஆனால் ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதி காலியானது தொடர்பாக தமிழக தலைமைச் செயலகத்திடம் இருந்து முறையாக தகவல் வரவில்லை என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் பொறுத்தவரைக்கு law is very clear. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வேகன்சி வரணும்னு 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் has to hold election. எலெக்ஷன் கமிஷன் has to decide. But vacancy எப்போ வரது பொதுவா election commission waits for a notification of the assembly or the parliament that is the seat vacant actually. Normally it is notified. So once it is notified, any election commission has been informed that this mari vacancy create आएगा notification इधर पात्रको they will inform the election commission. வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 15ஆம் தேதியான புதனன்று வெளியிடப்படும் என்றும் பெயர் சேர்ப்பு, நீக்குதல், முகவரி திருத்தம் தொடர்பாக அக்டோபர் 15 முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அக்டோபர் 26, நவம்பர் 2ஆம் தேதிகளில் இதற்கான சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்றும் புதிய வாக்காளர்களுக்கு வரும் ஜனவரி 25ஆம் தேதி வண்ண புகைப்பட அட்டை வழங்கப்படும் என்றும் பிரவீன்குமார் கூறினார். வாக்காளர் பட்டியல் பொறுத்தவரைக்கு வருஷ நம்ம சுருக்கம் சம்மரி ரிவிஷன் எடுக்கிறோம். இந்த ரிவிஷன்ல 1ஆம் ஜனவரி வரை யார் 18 வருஷம் ஆயிட்டாங்களா அவங்களுடைய பேர் இதில் சேர்க்க போறோங்க. இந்த ப்ரொசீஜர் நாளைக்கு 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். 15ஆம் தேதி நம்ம டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்றோம். டிராஃப்ட் ரோல்ல இதுவரை யார் ரோல்ஸ் இருக்காங்க அவர் பேர் பப்ளிஷ் பண்ண போறோம். 15ஆம் தேதி இருந்து 10ஆம் நவம்பர் வரை யாரோ மனு, நீக்கல் மனு, சேர்த்தல் மனு, கரெக்ஷன் மனு அதை கொடுக்கலாங்க. ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8, ஃபார்ம் 18 இருக்கு, அதில் கொடுக்கலாங்க. அதை நம்ம ப்ரொசஸ் பண்ணிட்டு 5ஆம் ஜனவரி ஃபைனல் ரோல்ஸ் பப்ளிஷ் பண்ண போறோம். புதுசா யார் நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த ரிவிஷன்ல அவங்க எல்லாக்கே 25ஆம் தேதி ஜனவரி மாசம் நம்ம ஓட்டர் ஐடி, புது ஓட்டர் ஐடி, கலர்டு ஓட்டர் ஐடி கொடுக்க போறோம். தற்போதைய நிலவரப்படி தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,48,71,374 உள்ளது என்றும் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார்.